இத்தனை வருஷத்துல இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரீசனுக்காக வந்துட்டு ஸ்கூல் லீவ் விட்டது. ஸ்கூலுக்கு தான் போகணுன்ட்டு இருக்காங்க. அவங்க வந்து பட்டர்ஃப்ளை பேக் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அரபிக் குக்கராங்க இது. 49 ரியல் போட்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குல்ல அவங்களது. நம்ம ஊரில் பால் காய்ச்சத்துக்கு வைக்கிற மாதிரியே இது மாதிரி இருக்குது. இது வந்து 3 பாத்திரம் செட் இருக்குது. மூடியோடு இருக்குது. கிளாஸ் மூடியோடு இருக்குது. இது வந்துட்டு 149 ரியல் போட்டிருக்காங்க. தக்காளியை நல்லா வதக்கிட்டு இருக்கேங்க. வதக்கிட்டு என்னடா பண்ண போகிற? இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுவேன், நிறைய போட மாட்டேன். அதுவே நமக்கு ஃப்ளேவர் செம்மையாக கொடுக்கும். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங்கே வந்துட்டு ஒரு ஷாப்பிங் போகிற ஒர்க் இருக்குங்க. ஸோ எங்கே போகிறோம், அங்கே என்னெல்லாம் ஆஃபர் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நேற்று வந்து அச்சுப்பாப்பாவோட பர்த்டே வந்து நடந்துச்சுங்க. பர்த்டே வீடியோஸ் வந்துட்டு எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி விசாகன்குட்டிக்கு வந்துட்டு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கங்க. ஈதுக்கு வந்துட்டு ஒரு 10 நாள் கிட்டே லீவ் விட்டுருந்தாங்கங்க. அதை முடித்து இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் திறக்கிறதா இருந்தது. ஆனால் லீவ் விட்டு கரெக்டாக நேற்று நைட்டு லேட்டாக தாங்க எனக்கு வந்து தெரிஞ்சுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாகவே போயிருந்தாங்க பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு. இத்தனை வருஷத்தில் இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரீசனுக்காக வந்துட்டு ஸ்கூல் லீவ் விட்டது. என்ன அப்படின்னா கிளைமேட் வந்து சரியில்லை, ஸோ எல்லாரோட சேஃப்டி ரீசனுக்காக வந்துட்டு லீவ் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ விசாகன்குட்டிக்கு அதனால இன்னைக்கு ஸ்கூல் லீவு. இன்னைக்கு கத்தாரில் நல்லா ஹெவி ரெயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, தண்டரோடு சேர்த்து. இப்போ வந்து ஷாப்பிங்காக சஃபாரி மால் தாங்க வந்திருக்கோம். ஸோ என்னென்ன இருக்குது இங்கே திங்ஸு ஆஃபரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 22 கேரட் கோல்டு வந்து என்ன ரேட் வருது அப்படின்னா 272 ரியால் வருதுங்க ஒரு கிராம். கேஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா 79 தான் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. 2 இயர்ஸ் வாரண்டியோடு கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து 79 தான். இது வந்து 89. கூட வந்துட்டு ஒரு குட்டி பேக் வருது. இது வந்து நம்ம ஹேண்ட் கேரியில் போட்டுக்கலாம், இது கார்கோவில் போட்டுக்கலாம். இல்லை, இது இவ்வளோ பெரிய ஷூட் கேஸுமே இது வந்துட்டு 99 ரியாலுங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒன்று ஒரு மாதிரி வித்தியாசமான கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது எத்தனை இன்ச்சுன்னு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். பர்பிள் கலர் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. சைடில் இருக்க ஷூட் கேஸ் எல்லாமே வந்து 109 வந்து வருதுங்க. இது வந்து நல்ல பிராண்டாக வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோ நல்லா கலெக்ஷனாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ஆஃபரும் போயிட்டுருக்கா, நல்லாயிருக்கு. சுற்றி ஒரு ஷூட்கேஸாக தான் இருக்குங்க. கேக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிளெண்டர் வந்து வச்சுருக்காங்க. இது வந்துட்டு 299 ரியால் வந்து போட்டிருக்காங்க. விசாகன்குட்டி வந்து ஸ்டோரி புக் கேட்டாங்க. சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இனிமேல் இந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது, அப்படி பார்க்கலாம். இந்த தடவை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் புக் தான் நிறையா இருக்குது. ஸ்டோரி புக் அந்தளவுக்கு தெரியல, அப்படியே தேடிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஹிந்தி புக் கேட்டாங்க, சுகன்யா கேட்டால். அதனால் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இது வந்துட்டு இந்த புக் ஃபேர் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சஃபாரி மால் வந்து அபுஹமர், இன்னொன்று வந்துட்டு அல்கூர், இந்த 2 ஏரியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, இப்போ தான் பார்த்தேன் அந்த டீட்டெயில்ஸு. இன்னுமே எவ்வளோ புக்ஸ் இருக்குது பாருங்கள், செம்ம புக்ஸ் இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸு. ஆனால் எல்லாமே என்னென்னா ஸ்டடி புக்ஸு அது மாதிரி தான் இருக்குது. போன தடவை வந்து அச்சுப்பாப்பாக்கு ப்ளஸ் இதெல்லாம் நிறைய கிடச்சிது. பட் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் தேடிட்டுருக்கோம். இந்த தடவை அந்தளவுக்கு இல்லை. லித்துக்கெலாம் நிறைய கிடச்சிது போன தடவை புக்ஸு. ஸ்கூல் பேக் கலெக்ஷன் எல்லாமே இங்கே வந்து நல்ல வித்தியாசமாக இருக்குங்க. நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு எல்லோ கலர் கார். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 49 தான். சூப்பராக இருக்குது. உள்ளார வந்து லஞ்ச் பேக்கும் அதுக்கப்புறம் பென்சில் பவுச்சும் இருக்குது. இது வந்து ஒரு வண்டு டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட்டர்ஃப்ளை டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது.
இது வந்து ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரிங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. பசங்களுக்குலாம் இது எடுத்தோன்னா அவ்வளோதான், செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க. அழகாக இருக்குது. இதுவுமே 49 தாங்க, நம்பவே முடியல இவ்வளோ ரேட்டுக்கு கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு. எங்கம்மா கிளம்பிட்டீங்க? ஸ்கூலுக்கு. ஃபுல் டைம் என் பொண்ணு ஸ்கூலுக்கு தான் போகணுன்ட்டு இருக்காங்க. அவங்க வந்து பட்டர்ஃப்ளை பேக் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. டேய் வாடா, நான் உனக்கு கார் வாங்கி தரேன். கார் பேக் வாங்கிக்கலாம் வா. கார் வாங்கினா நீனும் ஓட்டலாம் அண்ணாவும் ஓட்டலாம்ல. ம் வாடா. என்னடா ஹேட்டா? நல்லா இருக்கா? ஃபேஸே தெரியலையே. இது குளிப்பாட்டுறதுக்கு வச்சுக்கிறதுடா. ஆ வா. மார்பிள் குக்கிங் செட் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. 353 ரியால் போட்டிருக்காங்க. 10 பீஸ் வரும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. தோசைக்கல், அதுக்கப்புறம் தவா, ஃப்ரையிங் பேனு, அதுக்கப்புறம் பெருசு பெருசாக சட்டி எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. 353 ரியால் போட்டிருக்காங்க. டின்னர் செட் கலெக்ஷன்ஸ் இது 14 பீஸ் செட். இது வந்துட்டு 76 ரியால் போட்டிருக்காங்க. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. அப்படியே யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அப்படியே ஒரு செட்டாக கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். ப்ரெஸ்டீஜோட நைஃப் செட்டு இது வந்து 59 ரியால். இது வந்துட்டு ஆஃபரில் எல்லாம் போட்டிருக்காங்க. அரபிக் குக்கராங்க, இது 49 ரியால் போட்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குல்ல அவங்களது. நம்ம ஊரில் பால் காய்ச்சத்துக்கு வைக்கிற மாதிரியே இது மாதிரி இருக்குது. லிட்டு கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அரபிக் குக்கர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 49 ரியால் வருது. இது 3 லிட்டர்ஸ். இது பெரிய பாத்திரங்க. இது அப்பா எத்தனை லிட்டர் பிடிக்கும்னு தெரியல. செம்ம பெருசாக இருக்குது. 249 ரியாலுங்க. நல்ல பெரிய கடாய். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஹாட் பேக் பார்க்க சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குது. இது வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 149 போட்டிருக்காங்க. நல்லா இது மேலே இந்த கோல்டன் கலர் போட்டிருக்கிறதுனால நல்ல லுக்கு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. செராமிக் செட்டு வந்து இது போட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 பாத்திரத்துக்கிட்ட வருதுங்க. இதோட ரேட் வந்து 369 ரியால் வருது. நிறைய கிரைனைட் செட்டுக்கு தாங்க ஆஃபர் போட்டிருக்காங்க. நிறைய கிரைனைட் செட் இருக்குது. ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்குது. அப்பாடி நல்ல வெயிட்டு. இது வந்து கிளாஸ் ட்ரே மாதிரி வச்சுருக்காங்க, கிளாஸ் பிளேட்டு. இது எவ்வளோ ரேட் வருதுன்னா 13 ரியால் வருது. கிளாஸ் ட்ரே வந்துட்டு 26 ரியால் வருது. நல்லா இருக்கானா. கிளாஸ் பவுல் வந்து 16 ரியால். இது வந்து 3 பாத்திரம் செட் இருக்குது, மூடியோடு இருக்குது, கிளாஸ் மூடியோடு இருக்குது. இது வந்துட்டு 149 ரியால் போட்டிருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் வச்சுருக்காங்கப்பா. சூப்பராக இருக்குது. ஒரு செட்டும் பார்க்கவே அழகழகாக இருக்கும். ஒன்றும் இது வந்து ஸ்பைஸ் ரேக் செட்டுங்க, கிளாஸில் வச்சுருக்காங்க. இது வந்து 30 ரியால். இப்படி ஸ்பின் பண்ணி நம்ம கிச்சனில் கொட்டி வச்சுப்போம் இல்லையா, மிளகு, ஜீரகம், கடுகு, அது எல்லாத்தையும் இதில் அப்படியே மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் அப்படியே கொட்டிட்டு எடுத்துக்கலாம். அழகாக இருக்கும். இடத்த வந்து நல்லா சேவ் பண்ணி கொடுக்கும். இது ஹாட் பாக்ஸ் வந்து 59 ரியால் போட்டிருக்காங்க ஆஃபர். ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா ஒரே மழைங்க. இப்போ வந்து மஷ்ரூம் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். நார்மலாக எங்கள் வீட்டில் வந்துட்டு மஷ்ரூமு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த அன்றைக்கி ஃப்ரெண்டு வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டு எப்படி செஞ்சாங்கன்னு வேறு கேட்டுக்கு வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டார் இவர். அதனால் இப்போ போயிட்டு நான் மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறேன். மஷ்ரூமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. யார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து இப்போ மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம். ஆஹா சொல்லுங்க. எண்ணெய் ஊற்றி மிளகு, ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு வெங்காயம் கட் பண்ணி இதில் போடணும். நான் இதில் எத்தனை வெங்காயம்? 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 4. அது போட்டுட்டு நல்லா வதக்கணும். அது பாதி வதங்கினதுக்கப்புறமா முந்திரி. ஓகே, இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி இருக்கும். அது போட்டுட்டு நல்லா கணக்கு நல்லா கவுண்ட் பண்ணிடா. 10 தோராயமாக சொல்கிறேன்டா. சரி ஓகே. அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது 3 தக்காளி போட்டேன், பெருசாக இருந்தது. 3 தக்காளி. சரி ஓகே. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சிக்கணும். ஓகே. இவர் ஏன்னா மஷ்ரூம் கிரேவிலாம் சாப்பிடவே மாட்டாருங்க. அவரே சொன்னார் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். கற்றுக்கோ அப்படிதான் சொன்னார். அதனால தான் சரின்ட்டு மஷ்ரூம் பாக்கெட் எடுத்துக்கிட்டு ஒடியாந்துட்டேன். இன்றைக்கி இவ்வளோ மஷ்ரூம் செய்கிறேன்னு சொன்னாலாம் கால் பண்ணவும் ஒடியாந்துட்டேன் நான். இப்போ வந்து தக்காளி நல்லா வதக்கிட்டு இருக்கேங்க. வதக்கிட்டு என்னடா பண்ண போகிற? வதக்கிட்டு நீ தானே ஆரம்பிக்கணும் சொன்னேன்.
பார்த்தீங்களா ஆற வைக்கணும் வதக்கிட்டு ஆற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கிட்டு என்ன பண்ண அதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதுங்க. அவரே சொல்லி தரணும். வர டீச்சர் சரியில்லை மண்டை போற இப்போ டீச்சரை இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்குவோம். ஓகே நல்லா வதங்கிருச்சுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம இப்படி பண்ணி வச்சோம்னா சீக்கிரமாக ஆறிடும். வாவ், என்ன ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு. எல்லாம் நம்மளுக்கு போர் அடிக்கும்ல. ஆமாம், அதனால இப்படி அதெல்லாம் மங்கி சேஷ்டை பண்ணலாம், தப்பில்லை. நம்மளே நம்பி ஒரு ஜீவனில் சாப்பிட வருது. ரெண்டாவது வரக்கூடாது, ஓடிடணும். அது சூடு ஆடுறதுக்குள்ளார லித்தோ கொஞ்சம் வம்பிழுப்போம். லித்தோ, பொம்மை ஏது? யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? எது கொடுத்தாங்க பொம்மை? பர்த்டே கிஃப்டா? நல்லா இருக்கா? காட்டுவோம் பொம்மையை காட்டு. அது என்னது அது உனக்கு? உன்னோட பேபி. அது என்ன பண்ணுவ அந்த பேபிக்கு? அது ப்ரஷ் பண்ணுமா? பல்லு இருக்கு அதுக்கு? அப்புறம் என்ன பண்ணுவ? நான் செக் பண்ணிக்கிறேன். இது உள்ளார இருக்கா? சே, செம்ம லித்து, எனக்கே தெரியாம போச்சு. இந்த செவுத்துல என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? இங்க பாருங்க. ஓவியம். என்னடா பண்ண? பரட்ட ஏன் கிறுக்குன? ஏன் கிறுக்குன? சரி லித்து, எதை சொல்ல? சண்டே மண்டே எதை சொல்றியா? சாக்லேட் கொடு சொன்னல. சொன்னதுன்னா ஆண்டி அடி பின்னிடுவ சொல்லு. நாங்க ரிவர்ஸ்ல கேட்போம். ஆமாம்மா. எல்லாமே தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். நல்லா இருக்கே, சூப்பர் லித்து. கத்தாரில் பாருங்கள், நாங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக தமிழ் சொல்லித்தரோம். ஸோ நீங்களும் உங்கள் குட்டி பசங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுங்க. சொல்லிட தங்கம். வேற என்ன தெரியும்? வெரி குட், வெரி குட் லித்து. நல்ல குட்டி, கரெக்டாக சொல்லிட்டீங்களே எல்லாமே. வெரி குட் கேர்ள். இன்னும் ஸ்கூல் போகாமே இந்த குட்டீஸ் எல்லாம் இங்கேயே எல்லாம் படிச்சிருவாங்க போல. 1 2 3 சொல்லிட்டோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 35. இது எந்த ஊர்லடா 10க்கு அப்புறம் 35 வருது? எல்லாம் சொன்னதால ப்ரமோஷன் வாங்கி 35. பாடுறா, உங்க அம்மாவை விட. லித்துக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று வந்து பர்த்டேங்க. கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி லித்துக்கு, நேத்திக்கு வந்து அச்சுக்கு. ஸோ இது ரெண்டும் செம்ம ஜாலி. இன்னைக்கு உனக்கா நாளைக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் ஹாப்பி ஆயிடுச்சுங்க. இது கையில் என்ன வச்சுருக்கேன்? கேமராவில் என்ன பண்ணுவாங்க? ஃபோட்டோ எடுப்பாங்களா? பிடிச்சிருக்கா உனக்கு கிஃப்ட்டு? சரி, அத்தை இனிமே வீடியோக்கு வாங்க கேமராவே வாங்கிக்கவா? ஏன் தாயா? ப்ளீஸ் ப்ளீஸ். தரமாட்டியா? நான் பிடிங்கிட்டு போயிடுறேன். நீ தூங்குறப்ப பிடிங்கிட்டு போயிடுறேன். ராஜா மாமா தருவாரு, போய் கேளு சொல்லு. அப்படியா? சரி, ஓகே. சரி. ரஜினி மாமா. லித்துக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ வந்துட்டு ரஜினி சார். ரஜினி மாமா தருவாங்களா? லித்துவோட ரஜினி ட்ரெஸ் எங்க? அது ஒரு கோட் மாதிரி மாடல் வந்து வேஸ்ட் கோட் மாதிரி போட்டிருப்பா. டாட்டா போகும்போது தான் போடுவியா? அதை போட்டாலே நான் வந்து ரஜினி அங்கிள் ஆயிட்டேன் அப்படின்பாங்க மேடம். ரொம்ப பிடிக்கும் ரஜினி அங்கிள்னா. பேபியை ரஜினி கொஞ்சுவாங்களா? சரி, ஓகே. இதை பார்த்துட்டோம். ஒன்றை ஃபஸ்ட்டு கொஞ்சட்டோம், அதுக்கப்புறம் பேபியை கொஞ்சட்டோம். சரியா? சொல்லடா. அரைச்சாச்சா? அது அது அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு இதை போட்டுட்டு பிரியாணியில் ஒன்று இதை போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். ஓகே.
சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன். மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தனியா போடாமல் நார்மல் மிளகாத்தூள் இருக்கும்ல, தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே. இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம அந்த வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் இல்லை, அவ்வளோதான். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லைடா. இதில் நம்ம முந்திரிலாம் போட்டுக்கிறதுனால திக்காகும். கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப திக்காயிடும்ல, தண்ணி கொஞ்சம். ஓகே. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுதானடா என்ன பண்ணும் அடுத்து? மஷ்ரூம்லாம் எடுத்து போட்டுடலாம். ஓகே. இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சுதுங்க. ஒரு 5 minutes கொதிச்சிருக்கோம்ல. கொதிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிட்டோம். உப்பு தேவையான. ஓகே. இந்த சால்ட் வந்து லூலூவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லைப்பா. இந்த சால்ட் பிங்க் சால்ட் இதுதான் நானும் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹிமாலயோட பிங்க் சால்ட் வந்து 1 கிலோ வந்து 15 ரியால் இந்த மாதிரி டப்பாவோட. ராக் சால்ட் வரும். ஆமாம், கல்லுப்பு தூளுப்பு ரெண்டுமே போட்டிருந்தாங்க. சுகர் வந்து சும்மா கொஞ்சமாக, சும்மா ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. இது வந்து சும்மா மேலே கஸ்தூரி மேத்தி வந்து மேலே அப்படியே இப்படி மேலே போட்டுருவோம், தூவி விட்டாங்க. ஓகே. இதுக்கு மேலே லைட்டாக கரம் மசாலாவோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அதோட டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஆமாங்க, அந்த மசாலா வந்துட்டு நம்ம ஊரில் அந்த குழம்பு வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கும் கொடுத்துருக்கா சௌமியா. நானும் வந்துட்டு இது பண்ணிட்டு சொல்கிறேன். நான் இப்போ தான் வந்துட்டு பேக்கெட்டே பிரிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் நான் பேக்கெட்டை. அவங்களோடது ப்ராடக்ட் வந்து இது விற்கிறாங்க. அமேசானில் வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி சிம்மில் கொதிக்க வைக்கலாம். ஓகே. கொதிச்சதோ ஓகே. இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலே வந்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க ஓனாகவே வந்து கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் கத்தாருக்கு வந்து நாங்கள் கேட்டதுனால அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. இது அமேசான்லேயே வந்துட்டு இருக்குங்க. ஆனால் சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி ஜீவிதா வந்துட்டு இதில் பண்ணியிருந்தல்லடா, கிச்சடியில் பண்ணியிருந்தா. அப்புறம் அந்த சோயா சங்க்ஸில் வந்து இது போட்டு பண்ணியிருந்தா. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வேறு எதுவும் போடல, இந்த மசாலா மட்டும் தான் போட்டு பண்ணியிருந்தா. செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு ஃப்ரை அந்த மாதிரிக்கெலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குருமா மாதிரி எதுனா செய்கிறோம், கறி மசாலா கரம் மசாலா எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம கொஞ்சமாக போட்டாலே போதுங்க. இப்போ நார்மல் இது நிறைய போட்டோன்னா கசக்க ஆரம்பிச்சிடும்னு சொன்னாங்க. நான் சும்மா ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுவேன், நிறைய போட மாட்டேன். அதுவே நமக்கு ஃப்ளேவர் செம்மையாக கொடுக்கும். எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆமாம், எப்பவுமே சக்தி இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் நான் எல்லா மசாலாவுமே. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், இது வந்து எந்த இது பெய்ட் ப்ரமோஷன் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம், நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்டு வீட்டிலே செய்கிறாங்க. சரி ஓகே, அது உங்களுக்கும் சொல்லலாம், யாருக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான், வேறு எதுக்கும் இல்லை. இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. சிவசக்தி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஊருக்கு வரதுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க. நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு நிஜமாலுமே செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல ஊர் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குது. கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். லாஸ்ட் டைம் ஜீவிதா கொடுத்தப்பையும் அது இருந்த டேஸ்ட் அதே மாதிரியே செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த தடவை அந்த மசாலா ஆட் பண்ணதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குல்ல. சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் தாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியான டேஸ்ட்டுங்க, வேறு லெவலு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, பாய்.